மாரி அவங்களுக்குள்ள வந்து ரொம்பவே நல்ல ஒரு நேச்சர் இருந்தது ம். நான் பார்த்தேன். அவங்க வெளி உலகத்துக்காக ஒரு ஒரு ஃபேஸ் வச்சிருக்காங்க. பட் தேர் இஸ் ரியலி டீப் இன்சைட் வந்து ஒரு ஒரு குழந்தை ம். இருக்குன்றத நான் பார்த்தேன். ஸோ இத வச்சு தான் கலாய்ச்சாங்க ம். பிக் பாஸ் ஹவுஸ்லயும். என்னது "பாரு வீட்ல குழந்தை இருக்கா?" அப்படி சொல்லிட்டு. அப்படி இல்ல. இந்த மாரி அவங்களுக்குள்ள நல்ல ஒரு இது இருக்கு. நல்ல ஒரு லவ்வபிள் நேச்சர் இருக்கு. அ நல்லா போச்சு. ஆல்சோ வந்து அம் லவ்னால என்ன வேணா மாத்த ஒரு நேச்சுரல் முடியும்ன்றது. பாண்டிங் ரைட். அந்த மாரி. ஆமா, நேச்சுரல் பாண்டிங். இப்போ எ நம்மளுக்கு தெரியாதுல்ல. இப்போ யார் மேல என்ன எப்போ ஃபீல் வரும், அதெல்லாம் யாருமே எதுவும் சொல்ல முடியாது. ம். நம்ப எவ்வளோ பிராக்டிகலா வந்து யோசிச்சாலுமே வந்து, அது ஒரு கடவுள் ஒரு இது வச்சிருப்பாரு. இவங்க தான் செட் ஆகுன்ற மாரி. ம். அந்த மாரி நல்ல ஒரு ஃப்ரெண்டாவும் சரி, ரொம்ப கேர் பண்றதும் சரி, அ எனக்குன்னு மட்டும் ஒரு எக்ஸ்க்ளூசிவா வந்து அவங்க நல்ல ஒரு அ இது ப்ளே பண்றாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி அவங்க கூட வந்து ட்ராவல் பண்றதுலலாம். ஓகே. பிக் பாஸ் ஹவுஸ்ல. கிரேட். ஸோ நல்லா போயிட்டுருக்கு. தேங்க் யூ. தேங்க் யூ. அடுத்ததா தேங்க் யூ. ம் தேங்க் யூ. அ அனுஷா பேசுங்க. சாரி ரூபி ரூபி ஹாய் கம்ரு. கேக்குதுங்களா? கேக்குது, கேக்குது. எப்படி ஹாய் இருக்கீங்க? சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். ஸோ உங்கள பத்தி நெறைய பேசணும்னு நெனச்சுட்டு இருக்கேன். பட் டைம் ரொம்ப ம். கம்மியா இருக்கு. ஸோ ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். ம். ஆக்சுவலா ஓகே. உங்ககிட்ட எனக்கு அந்த பிபில ரொம்ப புடிச்ச விஷயம் ஒண்ணு இருக்கு. நீங்க பிபில வந்து திடீர்னு ஸ்டார்ட்டிங் வீக்ல நெனைக்கிறேன். நான் எங்க அம்மாவ ட்ரீம்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் எமோஷனல் ஆயிருப்பீங்க. மேபி தட்ஸ் ஆமா. த டே எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு கனெக்ட் வந்துச்சு. ஆக்சுவலா ரொம்ப ஜென்யூனா ம். ம். எது நீங்க ஆக்சுவலா ம். ஒரு கேம் அப்படின்னு நினைக்கவே இல்ல. ரொம்ப ட்ரூவா இருந்தீங்க உங்க ஃபீலிங்க்கு. எதுவும் எக்ஸ்பிரஸ் ம். பண்ணணும். இது கேமரா இருக்கு. சில விஷயம் நம்ம சொல்லணும். சில விஷயம் சொல்லக்கூடாதுன்ட்டு நீங்க அப்படி எதுவுமே நினைக்கல. ஃப்ராம் டே 1 ம். நீங்க உள்ள வந்துட்டீங்க. ம். உள்ள வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க. ம். பண்ணிட்டு ஜஸ்ட் கோ ம். வித் த ஃப்ளோ. ஓகே இவங்க கூட இருந்தா நான் ஹாப்பியா ம். இருக்கேன். இவங்க கூட இருந்தா ஓகே எனக்கு ம். சில பேர் கூட பிகாஸ் நீங்க உங்க பேட்டில்ஸ்மே நீங்க அப்படிதான் சூஸ் பண்ணீங்க. யூ ஆர் லைக் எ மிரர். உங்ககிட்ட யாராவது ஒரு கான்ஃப்ளிக்ட் வச்சாங்கன்னா, அந்த கான்ஃப்ளிக்ட்க்கு ம். யூ வில் பி ரியாக்டிங். உங்ககிட்ட கான்ஃப்ளிக்ட் இல்லாத ம். பெர்சன்ஸ் கிட்ட நீங்க எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டீங்க. யூ ஆர் த ஸ்வீட்டஸ்ட் பெர்சன் தேர். சோ நான் என்ன நினைச்சேன்னா, ம். யூ ஆர் எ ட்ரூ மிரர். ம். மத்தவங்கலாம் சொல்லுவாங்க நான் மிரர் ம். மாதிரின்னு அங்க நெறைய பேர் பேசுனாங்க. அவங்கலாம் கிடையவே ம். கிடையாது. நீங்க உண்மையிலே ஒரு மிரர் மாதிரி ம். இருந்தீங்க. நெறைய அன்பு குடுத்தீங்க. அந்த அன்பு ம். வந்து நீங்க வந்து அந்த அன்ப வெளிப்படுத்துற விதம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நீங்க வந்து பிரவீன்க்கு ம். முத்தம் குடுக்கறதா இருக்கட்டும், அந்த நியூ இயர் விஷஸ் அப்ப கூட ம். நீங்க எல்லாருக்கும் முத்தம் குடுத்தது, அது அது வந்து உண்மையாவே உள்ள இருந்து வரணும். அத நாங்க வந்து வெளியில ம். ஃபீல் பண்ணோம். நீங்க வந்து சொல்றீங்களே என்ன எப்படி ம். ஏத்துப்பாங்கன்ட்டு. உண்மையா இருக்கவங்கள இந்த உலகம் கண்டிப்பா ஏத்துக்கும். உங்களையும் அப்படிதான் நாங்க ம். ஏத்துக்கிட்டோம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பேசுனாங்கல்ல, 3 பேர் உண்மையா இருந்தீங்க. ம். அந்த உண்ம தான் எனக்கு ரொம்ப ம். புடிச்சது. இன்ஃபாக்ட் நாங்கலாம் மேனிஃபெஸ்ட் பண்ணோம். லாஸ்ட் வீக் ம். கமரு, ம். வினோத், பாரு 3 பேர் இருப்பாங்க உள்ள வீட்டுக்குள்ள. எல்லாரும் கெஸ்ட் எப்படி இருக்கும்னு நெனச்ச ஒரு கிளைமாக்ஸ் எதிர்பார்த்தோமோ, நாங்கலாம் ஷாட்டர் ம். ஆகுற மாதிரி ஒரு கிளைமாக்ஸ் வந்தது. உண்மையிலே எக்ஸ்பெக்ட் தி ஆமா. அன்எக்ஸ்பெக்டட். உண்மையிலே உடைஞ்சுட்டோம் ஆக்சுவலா. நான்லாம் அந்த எபிசோட் பார்க்கவே இல்ல. ம். எனக்கு பார்க்குற மனதைரியமும் இல்ல. நான் வந்து உங்ககிட்ட ஒரே ஒரு ம். விஷயம் மட்டும் ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நீங்க அன்னைக்கு சொன்னீங்க ம். ரொம்ப குழந்தை மாரி சொல்லிட்டீங்க. அம்மா இப்ப வந்து கனவுல வரவே இல்ல. அக்காட்ட கூட கேட்டேன். "என்னடா அம்மா ம். வரல?" அப்படின்னும்போது, எனக்கு எங்க அம்மா சொன்ன ஒரு இன்சிடென்ட் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எங்க அம்மாவோட அப்பா ம். இறந்ததுக்கு அப்புறம், எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம திடீர்னு போச்சு. அப்போ அந்த போறதுக்கு 1 ஓகே. வீக் முன்னாடி எங்க அம்மா சொன்னாங்க, "திடீர்னு அப்பா வந்து ம். கனவுல வந்தாங்கடா. இத்தன நாள் வரவே இல்ல. ம். நான் கூட நெனச்சேன். ஏன் வரவே இல்ல?" ம். அப்படின்னும்போது, எனக்கு ஏதோ கஷ்டம் ம். வரப்போது போல. அதனால எங்க அப்பா வந்து வந்தாங்க அப்படின்ட்டு. சோ நான் அத உங்களோட ரிலேட் ம். பண்ணிக்கிட்டேன். அவங்க அம்மா வந்து "இது உன் டெஸ்டினிடா தம்பி. நீ இங்க தான் இருக்க போற. இங்க உன்னோட லைஃப் சேஞ்ச் ஆகும். நெறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனா இது எல்லாத்துலயும் நான் கூட இருப்பேன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். பிகாஸ் நீங்க அந்த ரெட் கார்ட் வாங்கிட்டு வெளில வரும்போது, எல்லாமே ஷாட்டரா ம். இருந்தது. அப்போ நான் யோசிச்சேன், ஐயோ! எப்படிடா இது மாறப்போது? இவங்க 3 பேரும் 2 பேரும் ரொம்ப உண்மையா இருந்தாங்களே! இப்படி ஒரு ஷோவ ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணி ரொம்ப அநீதியா ஒரு விஷயம் ம். நடந்துடுச்சேன்னு நெனைக்கும்போது, ஒரு நாள்ல ம். எல்லாமே மாறுச்சு. நான் இன்ஃபாக்ட் இந்த ம். ஸ்பேசஸ்ல பேசும்போது சொல்வேன். மனு அவங்க ம். அவர் பேர் என்ன? ஒருத்தரோட வீடியோ வந்துச்சு. ஐ forgot his ம். நேம் ஆக்சுவலி. அவரோட வீடியோ தான் வாஸ் a ம். டர்னிங் பாயிண்ட். ஹி வாஸ் த ஒன்
ம். ஹூ கிக் ஸ்டார்டட் திஸ். இது வந்து ஒரு டிஆர்பிக்காக பண்ண விஷயம். இது ஓகே. ஃப்ரம் தென் ஆன் த நரேட்டிவ் கெப்ட் சேஞ்சிங். பீப்பிள் யார் விஆர் இல்ல பாலாஜியா? விஆர் யார் பாலாஜி. அவரு? ஐ வாஸ் டெல்லிங் ஐ டு அனுஷா ஆல்சோ Vijit, இன் திஸ். Vijit views and other guy. மதன் கௌரி. Madan Gauri, yeah, Madan Gauri. Yeah, ஓகே, 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 Madan Gauri was the ஓகே. first one who initiated it. அவர் தான் சொன்னார் இட் வாஸ் அ ம். டிஆர்பி இன்ஸ்டன்ட் பிகாஸ் விஜயோட ஒரு ஆடியோ லான்ச் வருது. ஸோ மற்ற சேனல்ஸ் ஆர் கெட்டிங் லைம் லைட். ஸோ இது ஒரு டிஆர்பிக்காக யூஸ் பண்ணாங்க இவங்க 2 பேரையும். இதை நீங்க வந்து ம். 2 பேர் லைஃபா பாருங்கன்னு சொல்லி he was the first one to voice. From then on the ம். narrative change. நான் என்ன நினைச்சேன்னா அம்மா யூஸ்வலா சொல்லுவாங்க ம். இறந்தவங்க வந்து ம். காடோட மடியில இருப்பாங்க, தன்னோட பிள்ளைங்களுக்காக ம். பேசுவாங்க அப்படின்னு மாதிரி. ஸோ ஐ ஃபெல்ட் யுவர் மாம் நினைச்சோம். யூ ஆர் எ பர்சன் ஹூ ம். ஆல்வேஸ் வாண்டட் அ பேட் ஆன் அ ஷோல்டர். சூப்பர்டான்னு சொன்னா ம். நீங்க இன்னும் 100 டைம்ஸ் ஜாஸ்தி பண்ணுவீங்க. நான் உங்களை அனலைஸ் பண்ண விதம் ம். அது வந்து நீங்க ம். ஃபர்ஸ்ட் டேல வந்து நீங்க இந்த டாஸ்க் இருக்கும், அந்த வாட்டர் டாஸ்க்ல. அப்போ வந்து ம். நான் ம். 2 ஃபெயிலியர்ஸ் இருக்கும். யூஸ்வலா ஐடில சொல்லுவாங்க லெசன்ஸ் லேர்ன்ட்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஃபெயிலியர் அப்போ நீங்க ம். யோசிச்சிட்டீங்க, சரி இது எப்படி ஹேண்டில் பண்ணணும், போய் அந்த பைப்பு கீழே படுத்துருவீங்க. படுத்துட்டு நீங்க ஆமா. வந்து அது ம். ஆக்சுவலா பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. இப்ப திறந்து விடுங்கடா ம். தண்ணிய. இப்ப திறந்து விடுங்க பாப்போம். ஒரு சொட்டு தண்ணி விடாம எல்லாத்தையும் நானே குடிச்சு ஆக்சுவலா போடுவேன்ற எனக்கு அது மாதிரி ரொம்ப சொல்றான். பிடிச்சது அந்த மூவ். ஓகே, நீங்க அதுதான் நீங்க ம். எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க. டேய் நான் தப்பு பண்ணாலும் நான் ஐ என்ஷூர் 2 தப்பு பண்ணேன், 3 தப்பு அது நீங்க எதிர்பார்த்தீங்க. பீப்பிள் ஷுட் டாக் அபவுட் ம். இட். தட்ஸ் when you realize ம். ஓ நான் பிபி கேம்க்குள்ள இருக்கேன். நான் நல்லது பண்ணா கூட இங்க யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. அத நீங்க ரியலைஸ் பண்றதுக்கே ஆமா. நீங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டீங்க ஆக்சுவலா. தட்ஸ் when ஆ. you didn't get clarity of game. என்னடா நம்ம நல்லது தானே பண்றோம். சில நல்லது பண்றீங்க யாரும் நம்மள அப்ரிஷியேட் பண்ணாம பிகாஸ் யூ ஆர் ஆல்வேஸ் பேம்பர்ட் நினைக்கிறேன். கண்டிப்பா போத்தன் அண்ட் ஜான் உங்களை பேம்பர் பண்ணிருப்பாங்க. ஏதாவது ஒண்ணுனா சூப்பர்டா ம். நீ போடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா யூ வில் ஜஸ்ட் மூவ் ஃபார்வர்ட். யூ ஆல்வேஸ் வாண்டட் அ பேம்பரிங். ஏன்னா நான் என் தம்பியை நிறைய ம். உங்க விஷயத்துல பார்ப்பேன், உங்களை ரிலேட் பண்ணிப்பேன். சோ ஓகே. அவனுக்கு நான் எப்பவுமே பேம்பர் பண்ணுவேன். சோ அந்த மாதிரி தான் நினைச்சு ஓகே ஹி ம். ஆல்சோ ரிக்வயர்ஸ் பேம்பரிங். சோ அந்த மாதிரி தான் நீங்க ம். ஜென்யூனாவே ம். ஒரு குட் சோல். சோ பிபி ஆல்ரெடி ம். உங்க ஃபர்ஸ்ட் மூவி இட்ஸ் பிளாக் பஸ்டர் தான் சொல்லுவேன். எல்லாமே ம். காமிச்சிட்டீங்க, ஒரு கிளைமேக்ஸ் காமிச்சிட்டீங்க. தேங்க் காட் ம். ஃபைனல்ல ஒரு நல்ல விஷயம் பண்ணீங்க. எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைங்கா ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்தீங்க. இல்லைன்னா நொறுங்கி போயிருப்போம். கிளைமேக்ஸ்ல அதை பார்க்கலன்னா ம். இட் வாஸ் a கம்ப்ளீட் க்ளோஷர். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ம். ஸோ அந்த படம் இப்போ வரைக்கும் ம். பிபி முடிஞ்சு 40 டேஸ் ஆகுது. நாங்க இன்னும் ஸ்பேசஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம், உங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். விச் மீன்ஸ் த மூவி இஸ் ம். ஆல்ரெடி பிளாக் ம். பஸ்டர்ன்னு சொல்லுவேன். ஏன்னா இன்னும் உங்களோட வேவ் வந்து ம். டவுன் ஆகவே இல்லை. ஈவன் டைட்டில் ம். வின்னர் சோ கால் டைட்டில் வின்னர் பத்தி பேசுறதை விட நாங்க உங்களை தான் நிறைய பேசிட்டு இருக்கோம். We still run spaces for ம். Parudin. And as I always say, ம். Kamrudin, we always spread அன்புதின். நீங்களும் அன்பு தான் கொடுத்திருக்கீங்க. ம். பாருவும் நிறைய அன்பு தான் கண்டிப்பா. கொடுத்திருக்காங்க. சோ நான் எப்பவுமே சொல்வேன், ம். சோ லெட்ஸ் ம். ஸ்ப்ரெட் அன்புதின். ம். நீங்க இன்னும் சூப்பரா இருப்பீங்க. ம். அடுத்த படம் இன்னும் செம்மையா கண்டிப்பா. வரும். நீங்க வெரைட்டி ம். ரோல்ஸ் பண்ணுவீங்க. நான் சொல்ற மாதிரி இது டேக் இட் ஆஸ் அ ப்ராஃபஸி. உங்க அம்மா மடியில இருந்து அவங்க அம்மா காட் மடியில இருந்து ம். குடுக்குற மாதிரி எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, நீ பாசிட்டிவா உங்க பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் தான் சொல்றேன். கண்டிப்பா சூப்பர் டூப்பரா ம். நெக்ஸ்ட் மூவிக்குலாம் நாங்க சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கோம். டூ ஜாயின் ஒன் ம். மோர் ஸ்பேஸ் விச் இஸ் பாரதின் ஸ்பேஸ். ம். அங்க நிறைய கண்டிப்பா. அன்புதன் கொடுக்குறோம். சோ ம். ஆமா. இங்க பிரியங்கான்னு ஒருத்தங்க இருப்பாங்க, மஹிமான்னு ஒருத்தங்க ம். இருப்பாங்க. நாங்க டெய்லி ஒரு 8:30ல இருந்து நைட்டு சில நேரம்ல 2:00 3:00 வரை உங்களை பத்தி நாங்க பேசி ஹாப்பியா இருப்போம்னா பாத்துக்கோங்களேன். சோ சாரி, ம். இது கமருதன் ஸ்குவாட் பிளேஸ், என்ன மன்னிச்சிருங்க. ம். சோ சூப்பர் கமருதன், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். Thank தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ. அப்புறம் அம்மா அதை பற்றிலாம் சொன்னீங்களா? அப்பா கனவுல வர்றதில்ல அது இதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்துட்டு என்னன்னா லிட்டரலி வந்து ஃபுல்லா கேமராஸ் இருக்கு சுத்தி. அண்ட் நம்ம வந்து இப்படிதான் நடந்துக்கணுமா அப்படி நடந்துக்கணுமான்ற ஒரு கன்ஃபியூஷனு, இப்படி பண்ணுமா அது எதுவுமே ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஃபுல்லாவே வந்து இதுவாக தான் போயிட்டு இருந்தது, நெகட்டிவா போயிட்டு இருந்தது எனக்கு. என் வீட்லயும் சரி அந்த வீக்கெண்ட்ல ட்ரெஸ் பண்றதும். அதுக்கப்புறமா தான் பாசிட்டிவாவே எனக்கு போச்சு, கொஞ்சம் கொஞ்சமா பாசிட்டிவா போச்சு. நீங்க சொல்ற மாதிரி ஷோல்டர் டேப் பண்ணி சொல்றதுக்கு உண்மையாவே யாருமே இல்ல. இதுதான் உண்மை, இதுதான் பொய், இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும்னு சொல்றதுக்கும் யாருமே இல்ல. ஜெனினாவும் யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. போக 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 கொஞ்சம் நல்லா இதுவாயிடுச்சு. ஆனா நான் உள்ள நெறைய நெனச்சு பார்க்கும்போது கூட கொஞ்சம் ரொம்பவே கண் கலங்குற விஷயம்லாம் நெறைய நடந்துருச்சு.
நான் ரொம்ப இவ்ளோ வந்து மம்மிய மிஸ் பண்ணுவேன் எனக்கு தெரியாது. ஸோ Yes. ஸோ ம். மம்மி ரொம்ப வந்து கஷ்டம் எங்க மோஸ்ட்லி. ரூபத்துலலாம் இருக்காங்க. நாங்க உங்கள ஒரு பிரதரா இங்க நெறைய பேர் உங்கள சன்னா பார்க்குறவங்க நெறைய பேர் இருக்காங்க. அதுதான் சொன்னேன். ஷி ம். brought you to the destiny where there is so much அன்புதின் ஹியர். எல்லாருமே உங்களுக்கு அன்புதின் குடுக்க ம். ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்க ஃபிலிம்ஸ்க்கு நீங்க கண்டிப்பா நாங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுவோம். நீங்க இன்னும் மேன்மேலும் வளரணும். ஸோ டோன்ட் எவர் வொரி அபௌட் இட். ஷி ஹஸ் கிவன் யூ அ கிங்டம் ஆஃப் அன்புதின் இங்க. ஸோ ஹாப்பியா இருங்க. இனி தேங்க்யூ. ஹாப்பினஸ் தான் உங்களுக்கு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது உங்க போஸ்ட்லாம் பார்க்க. ஸோ ரொம்ப நெகட்டிவிட்டி இருந்தது. நான் இப்போ கூட சொல்ல நடுவுல கூட ஒரே ஒரு திடீர்னு ஒரு நிமிஷம் நெகட்டிவிட்டி ரூபி, வந்தமா ஒரே ஒரு நிமிஷம். சாரி. பிகாஸ் நிறைய பேர் இருக்காங்க பேசுறதுக்கு. ஜஸ்ட் சாரி டு ஆ இன்டரப்ட். yeah, I'm closing. Yep. Okay, final. ஸோ நெறைய அன்புதின் இங்க இருக்கு. ஸோ நீங்க ஹாப்பியா இருங்க. நாங்க சப்போர்ட் பண்றோம். நீங்க உண்மையாவே ஒரு ஹானஸ்ட் கேம் விளையாடுனீங்க. ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணாதீங்க. ரொம்ப ஹானஸ்ட்டா இருந்தது உங்க கேம். இன்ஃபேக்ட் கோவம் வர வச்சது எங்கள நெறைய இதுல. என்னடா எப்படா இவர் சண்டை போடுவாரு, எப்படா சேருவாரு இப்படின்லாம் இருந்தது. பட் எண்ட் ஆஃப் டே இட் வாஸ் யூ. ஸோ அத நாங்களும் புரிஞ்சுக்கிட்டோம். நெறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஹாப்பியா இருங்க. இன்னும் நெறைய மூவிஸ் பண்ணுங்க. நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்ககிட்ட பேசினது. அண்ட் வேப்பர்லாம் சொல்லியே ஆகணும். ஹி வாஸ் த ஒன் ஹூ ஃபர்ஸ்டே ஸ்போக். நாங்க இந்த ஸ்பேஸ்க்கே வந்தது கிடையாது. வேப்பர், கீதாக்கா, நிவி, மஹிமாக்கா, பிரியங்கா. ஸோ இங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்கலாம் தான் கீ பீப்புள். நான் ரொம்ப க்ளோஸா இன்டராக்ட். மூன்லைட். ஸோ இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ டூ ஜாயின் அஸ் சம்டைம்ஸ். ஓகே. இங்கதான் கண்டிப்பா லிவிங்ஸ்டன்ல இருப்போம். ஒரு கண்டிப்பா 8:30ல இருந்து ஒரு 2:00 1:00 வரைக்கும். கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. அப்படிங்களா? Thank you. கண்டிப்பா. ட்விட்டர் வந்து எனக்கு முன்னாடி வந்ததில்ல. எந்த ஸ்பேஸ்க்குமே ட்விட்டர் நான் யூஸ் பண்ணதே இல்ல. ஸோ அக்கவுண்ட் இப்போ தான் ரீசெண்டா கிரியேட் பண்ணேன். ஸோ எனக்கு இவ்வளோ ஒரு உலகம் இருக்குன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. நெறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. ட்விட்டர்ல தான் வந்து நெறைய வந்து பிக் பாஸ் பத்தி நெறையா கமெண்ட்ஸ், ரிவ்யூஸ் எல்லாமே இங்க தான் போகும்னு இப்போ தான் தெரிஞ்சது. இப்போ நல்லாவே இருக்கு. ஸோ ஐ வில் டெஃபினெட்லி ட்ரை ஜாயினிங் சம்டைம். ஷூர். அந்த எண்ட் மாதிரி. ஆஃப் டே வில் ஸ்ப்ரெட் அன்புதன் கம்ருதன். பாரு கண்டிப்பா ரொம்ப கண்டிப்பா. கேட்டேன்னு தேங்க்யூ. சொல்லுங்க. வினோத் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. ஜான் அண்ணா, அவங்கள கண்டிப்பா ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு யுவர் கண்டிப்பா ஹாப்பி கண்டிப்பா. லைஃப். நாங்களும் உங்க கூட அந்த லைஃபை என்ஜாய் பண்ண போறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஏகே ப்ரோ. Thank you. தேங்க்யூ Thank you, Ruby. Thank தேங்க்யூ you. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Next, அனுஷா பேசுங்க. அனுஷா, எஸ். Yeah. Hi, AK bro. Hi, Kamruddin. ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க நல்லா அனுஷா? இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் ஆ, ஆக்சுவலா. உங்களோட பிக் ஃபேன். ஓகே. அதனாலதான் நான் இங்க இருக்கேன். உங்களுக்கு மட்டும் இல்ல, ம் பாருக்கும் ரொம்ப பிக் ஃபேன் தான். So ம் you guys are very much. நான் உங்க பத்தி பேசணும்னா you have a very good great analytic skills. நீங்க அனலைஸ் பண்ணுவீங்கல்ல ப்ளீஸ் ம் பீப்புள், அது சூப்பரா இருக்கும். அது வந்து கரெக்டா அனலைஸ் பண்ணி வைப்பீங்க நீங்க. யூ ஹாவ் a great analyze. அது வந்து ம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் உங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் ஆகட்டும், உங்களோட டான்ஸ் அண்ட் ரியலிஸ்டிக் டிராயிங். என்னோட ஃப்ரெண்ட் அபி, அனுஷ்கா எல்லாம் சொல்ல சொன்னாங்க. சாரி, ம் அனுஷ்கா இல்ல, சோனா அவங்க பேரு. ஷி இஸ் ஃப்ரம் பிரான்ஸ் அண்ட் ம். அபி ஃப்ரம் மைசூர். ஓகே உங்களோட பிகெஸ்ட் ஓகே ஃபேன் அவங்க கூட. சோ அவங்க வந்து இங்க ஓகே லிசனர்ஸ்ல இருப்பாங்க. அவங்களுக்கு பேச அவங்களுக்கு பயமா இருக்கா, லேட்டர் ஆன் தே கேன் கம். So you, ஓகே. it is beautiful to have you here. Actually சொல்லணும்னா you have played a very good game. அதுல இன்னொன்னு தேங்க்யூ. வேர்டு இல்ல, you have been very real honest guy which ம் is ever seen actually in the wordல. ம் I mean உங்களோட ம் filmy wordல நான் நினைக்கிறேன். So it was ம் beautiful. Your bond with Parvati was very good actually. It is very cherishing. ம். I am telling you, you guys were so much of loved from Bangalore here. If you want to come, please come to Bangalore. ரொம்ப பேர் உங்களை கண்டிப்பா. ரொம்ப லவ் கொடுக்குறாங்க. எங்களோட ஆபீஸ்ல they are almost 90% are your guys fan only. நீங்க வந்து தேங்க்யூ தேங்க்யூ. ஒண்ணு கூட நீங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு இதே பண்ணாதீங்க. பிகாஸ் தே லவ் யூ கைஸ் லைக் எனிதிங். நீங்க எவ்வளோ லவ் பேரை சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு கூட சொல்லலாம். நான் இட் வாஸ் கிரேட். சீரியஸ், so much of guys learn from you. Kamu, actually it was great to show your love in that platform. Was great. And உங்களோட டான்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. I know you remember Ash from Kannada industry. He also faced so ஆமா ஆமா much ஆமா. negativity in the starting of our journey, but he has ஓகே. reached it. I hope one or other day you will be a ம் great future in Indian cinema, not only Tamil industry. I must say, please try other language also. You ம் have a great fans in
both in Bangalore and Hyderabad, which I have a close friends of there. So you can be a great future in Indian cinemas. All the best. நான் போத்தன் அண்ணா கிட்ட பேசியிருக்கேன் உங்க டிடிஎஃப் டாஸ்க் பண்ணும்போது. இஸ் வெரி ஸ்வீட். ப்ளீஸ் கீப் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் அ லைஃப் டைம். நாட் ஓன்லி ஹிம், நாட் ஜானனா இருக்கட்டும், அப்புறமா கானா வினோதா இருக்கட்டும், பாரு ஆகட்டும். You guys made a great family together, to be frank. Love you so Thank you. much. I must say this. I really love you. Thank you. Thank you so Not much. only we, Thank you. Faruddin squad, Anwuddin, Kamruddin squad, Faru squad, everyone loved you. Thank you so So, much. கண்டிப்பா பெங்களூர் ஐ ஒர்க்ட் இன் பெங்களூர் ஒன்லி. Uh, அப்புறம் தான் வந்து அது நான் தெரியும். விட்டுட்டு வந்துட்டேன் ஐடில இருந்தேன். நான் ஃபீல் பண்ணேன் ஆமாமா. கம்ருதீன். ஸோ ஆக்சுவலா நீங்க பெங்களூர்ல இருக்கும்போது எனக்கு தெரியாதுன்னு. இட் வாஸ் சோ அப்படிங்களா? எஸ் டெஃபினெட்லி இன்னொரு வாட்டி ஆமாமா. ஃபேன்ஸ் மீட் ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணா ப்ரியாரா சொல்லுங்க. பிகாஸ் we can also make it out கண்டிப்பா there கண்டிப்பா அதுக்கு. thank you. கண்டிப்பா லாட்ஸ் ஆஃப் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். Thank you. நிறைய பேருக்கு நிறைய ஆன்சர்ஸ் இருக்கு. ஆனா வந்து நீங்க அந்த ஓவர்வெல்மிங்கா இருக்கு நீங்க சொல்றது. சத்தியமா நிறைய நீங்க ஆக்வர்டா ஒன்னும் ஃபீல் தேங்க்யூ. பண்ணாதீங்க. கமு நீங்க வந்து சூப்பர் லவ் தான் ஸ்ப்ரெட் பண்ணிருக்கீங்க. ஓவர்சீஸ்ல எல்லாம் உங்க ஃபேன்ஸ் எல்லாம் அதான் சொல்றாங்க. உங்களது லவ் ஆக்வர்டா இல்ல. இட் வாஸ் வெரி பியூர், lovable, actually lovable. It is nowhere awkward. It was so beautiful bond together, to be frank. It was very real. It was normal. People are pathingana. It is very genuine and very noble. It is very lovable to see. Nowhere it is something wrong. அது மட்டும் assurance கொடுங்க. My கண்டிப்பா. close circles, you are a best man, to be frank. A husband material. Okay. தேங்க்யூ. Okay, Kamul. ஐயோ! ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. அந்த ஷோல வந்து அந்த இப்போ இந்த மாரி தான் வெளிலலாம் ப்ராஜெக்ட் ஆயிருக்கு. இப்படி ஆயிருக்கு, நெகட்டிவா ஆயிருக்கு இந்த லவ் வந்துன்றப்போ, வெளிய வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா No. இருந்தது. அந்த மாரி அ வேற வேற பேர் சொல்லிலாம் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது அந்த அவங்கள அந்த இதுலயே லைக் வீக்கெண்ட் எபிசோட்ஸ்லயே வந்து நான் வந்து சொல்லுவேன். இந்த மாரி அவங்க என்ன சொல்ட்டாங்க. நான் அதனால அப்படி தெரியாம பேசிட்டேன். ஐ அம் வெரி சாரி ஃபார் தட் சொல்லலான்னு தான் இருந்தேன். அப்புறம் வந்து நான் ஏதோ ஒரு வார்னிங்கோ இல்லன்னா அட்லீஸ்ட் ஒரு எவிக்ஷன் இருக்கும் தான் நான் எதிர்பார்த்தேன். பட் ரெட் கார்டு குடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆல்சோ அத ஜஸ்டிஃபை வேற பண்ணாங்க. நீங்க இவ்வளோ நாள் அதுதாங்க பண்ணிட்டு hey, இருந்தீங்க வீட்ல. that was அத hateable. அதெல்லாம் So only we have trended. இல்ல. இது ரொம்ப எனக்கு கஷ்டமாயிடுச்சு. மனசே I do உடைஞ்சிருச்சு. understand. இவ்வளோ நாள் நான் அதத்தான் வீட்ல பண்ணியிருந்தேனா? அப்படின்ற மாரி அவரு கேட்குறாரு என்ன. அதுக்கு எனக்கு Yeah. எப்படி ரியாக்ட் பண்ணே தெரியல. அது அப்படிதான். ரொம்ப Sometimes No, it Kamu, happens. please. Sorry, don't be. It's okay. Yeah, okay, bro. ம். Yep. It was great புரியுது. having you, Kamu. No worries, Kamu. It's a bad day for sure. But நீங்க ரொம்ப நல்லா கேம் ப்ளே பண்ணீங்க. ரொம்ப நல்லா நீங்க உண்மையா இருந்தீங்க. உங்களை நம்பின பீப்புளுக்கு நீங்க ரொம்ப உண்மையா இருந்தீங்க. உங்க கூட சில பேர் விளையாடி இருக்கலாம். If you coming to that person, seriously, I don't want to talk, but only one thing I'll tell. தங்கச்சின்னு சொல்லிட்டு அவங்க பத்தியே தப்பா பேசினாங்க அந்த லேடி. I don't want to call her lady also. அவங்க ஓகே. வந்து தப்பா பேசினது ஐ ஜஸ்ட் கிரைட் அ லாட். நீங்க அழுந்த போது நான் அழுது இருக்கோம். நீங்க 2 பேரும் தான் சொல்றேன். நீங்க அழுந்த போது நான் அழுது இருக்கேன். 1 week I also like food இல்லாம ஒர்க்க கான்சென்ட்ரேட் பண்ணாம. So நான் ஒன்னு சொல்றேன் கம்ருதீன். எனக்கு 4 years baby இருக்கு. I am Paru's age only, but I'm not more elder. But I have a 4 years of kid. In future husband யார் மாதிரி இருக்கணும்னா I want you, like someone like you to be her husband, to take care of her so good. So அந்த மாதிரினா கண்டிப்பா, நீங்க கண்டிப்பா. நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்க I can't say in front of you, I can't tell, but you are a very good guy. I'm telling you, அவங்க சொன்னது விஜேஸ்க்கு அவங்க I don't want to say anything, but அவங்க ஷோ பார்க்கல. அது மட்டும் தான் உண்மை. அவங்க வந்து மேபி அவர் கேட்கும். ஜஸ்ட் ஹோஸ்ட் தான். அவருக்கு என்ன சொல்லியிருப்பாங்களோ அதானே சொல்லியிருப்பாரு. Yeah. அண்ட் ஹி இஸ் நோ வே கனெக்டட் டு ஹி ஹாஸ் நோ அதர் இன்டென்ஷன் டு சே எனிதிங் பேட் அபவுட் எனிபடி. பிகாஸ் அது அவரோட வேலை இல்லைல்ல. Correct. ஸோ மேபி த ஷோ வாட் இஸ் த nature of the show, how is it going, and what is the dynamics of the show, and how it can be, made it as a very great show. அவங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யாரான யோசிச்சு என்ன வேணா பண்ணியிருக்கலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே எவ்ரிபடி இஸ் ஹாப்பி ஒன்லி. எல்லா கண்டஸ்டன்ஸுமே தே பீன் நார்மலைஸ்டு. இப்போ சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து ஓகேவன் தான் இருக்கு. அண்ட் ஐ விஷ் எவ்ரிபடி அ வெரி குட் லைஃப் ஃபார் தெம். அவங்களும் நிறைய கனவுகளோட உள்ள வந்திருப்பாங்க. எந்த ஒரு ஹேட்ரடுக்கோ எந்த ஒரு இதுக்கோ அவங்க மாட்டாம அவங்க நல்ல ஒரு இடத்துல போய் இருக்கணும்னு நான் ரொம்ப Yeah. ஆசைப்படுறேன்.
ஏன்னா that is what ஆமா. you Kammu. You feel தேங்க் யூ. good for others, you will get definitely good. Thank you டெஃபினெட்லி, என்னோட டெஃபினெட்லி. I am just getting down now. ஆஃபீஸ்ல இருந்து டிராவல் பண்ணிட்டு ம். இருந்தேன். It's great chance ம். to thank you AK bro, thank Thank you everyone. you. Thank you. Bro, I told you தேங்க் யூ. Kammu, please come to Kamruddin Squad. We have lots of Anvudin over there. Ruby for example கண்டிப்பா. she told, please come, I'm கண்டிப்பா requesting நான் you. வரேன். நான் நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. Sure. Yeah, ம். please come. கண்டிப்பா, Okay. கண்டிப்பா. Okay, thank you AK bro, Thank you. bye Thank bye. you. Bye. தேங்க் யூ. அண்ட் ஏய் பாரு. அண்ட் தேர் இஸ் ஓகே ஒரு நிமிஷம் ஹை ஹை. ஒரு நிமிஷம் கமெண்ட். ப்ரோ கொஞ்சம் லென்த்தா போகுது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதான் ஒரு நிமிஷம். கொஞ்சம் மற்ற ஸ்பீக்கர்ஸுக்கு ஜஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ். தேர் லாட் ஆஃப் நிறைய பேர் வெயிட் பண்றாங்க ஈகரா பேசுறதுக்காக. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிருங்க. 2 to 3 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சிருங்க. மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. யப். லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட். ஸ்வேதா பேசுங்க. ஹலோ. யப். ஹாய் ஸ்வேதா. ஹாய் கம்மு, பேசுங்க. கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. ஹாய். கேக்குது. எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க ஸ்வேதா? நல்லா இருக்கேன். நான் ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் பாரு ஃபேனு. அவங்க கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. உங்களோட கனெக்ட் ஆனது வந்துட்டு ஓகே. நீங்க வந்து உங்க அனலைசிங் ஸ்கில்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் சாஃப்ட்வேர்ல தான் இருக்கிறேன். ஸோ தேங்க் யூ. வந்துட்டு நானும் சூப்பர். எல்லா பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல இருந்தும் யோசிப்பேன் ஒரு சிச்சுவேஷன்ல. அதனால நீங்களும் அதே மாதிரி யோசிச்சுட்டு சூப்பர். இருந்தீங்க. அதனால வந்துட்டு அது எனக்கு ம். உங்களோட கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. பிளஸ் நீங்க வந்து ரொம்ப பாருவ நன்றி. டேக் கேர் பண்றது, அவங்க ம். கிட்ட உங்களுக்கு 0 ஈகோ இருக்கு. சோ ம். அது எல்லாமே வந்து ம். உங்கள வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. ம். உங்க 2 பேருக்காக தான் நான் லைவே பார்த்தேன். நான் வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் தான். அதனால லைவ் பார்த்தேன். நைட் நீங்க தூங்குன அப்புறம் தான் நாங்க தூங்குவோம். எல்லாமே 90 டேஸ் உங்க உங்க ம். எப்படி சொல்றதுன்னா, உங்க லைஃப்ல நாங்களும் சேர்ந்து டிராவல் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க வெளில ம். வந்த அப்புறமா நாங்க ம். யாருமே வந்து நீங்க எப்படி சேடா இருந்தீங்களோ, நாங்களும் அதே ஒரு எமோஷனல் பிரேக் டவுன்ல தான் இருந்தோம் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் உங்கள ஃபினாலேல ம். பார்த்தப்புறம் தான் உயிரே வந்தது எங்களுக்கு. அந்த ரேஞ்ச் தான். சோ அதுதான். அப்புறம் ம். வந்துட்டு உங்களது நீங்க ரொம்ப வெர்சடைல் கம்மு. ஆக்டிங்கா இருக்கட்டும், நீங்க எல்லாமே வந்து அங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க உள்ள. டான்ஸா இருக்கட்டும், உங்க ஆமா. கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த டான்ஸ் மேரத்தான்ல நீங்க அந்த மினிட்ஸ், செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணீங்க இல்லையா? அது ம். எல்லாமே நீங்க ஆமா. ஒண்ணு கிடையாதுங்க. நீங்க எது பண்ணாலும் யூ வில் ம். எக்ஸல் இன் இட். டோன்ட் வரி. ஹேட்டர்ஸ் பத்தி எல்லாம் நீங்க ம். கவலையே படாதீங்க. ஆக்சுவலி வந்து அவங்க ஒரு 1% அந்த ம். மாதிரி இருந்தாலும் அது வந்து நெகோஷியபிள், இட்ஸ் நெக்லிஜிபிள். யூ ஜஸ்ட் இக்னோர் தெம். நீங்க நிறைய ம். நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க. ம். நாங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி ஐ எம் மாம் ஆஃப் ம். ட்வின்ஸ். எனக்கு டீனேஜ் பசங்க இருக்காங்க. ஸோ வந்து இந்த சூப்பர். மாதிரி இந்த கப்பல் அந்த கப்பல் அந்த மாதிரி எல்லாம் நீங்க நினைச்சுக்காதீங்க. அது வந்து பியோர் ஹேட்டர்ஸ் பண்ற வேலை. ம். எனக்கெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே தெரியல. ஓகே. என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் தேங்க் யூ. இருக்காங்க. தேங்க் யூ. ஐ நோ பீப்புள் ஹூ திங்க் லைக் மீ. அண்ட் உங்களுக்கு வந்து ஓகே. நீங்க பார்க்கவே பார்க்காதீங்கங்க. அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிடுங்க. நாங்க ஃபுல் உங்களுக்கு நீங்க கண்டிப்பா. என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலும் நாங்க உங்க கூட நிறைய சப்போர்ட் பண்ணுவோம். ம். நல்லா பண்ணுங்க. பிளஸ் நீங்க டைரக்டர் ம். ஆங்கிள்லயும் வந்து பண்ணணும் அப்படின்னு உள்ள சொல்லிட்டு இருந்தீங்க. சோ அதையுமே நீங்க நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல ஆமா. நான் கண்டிப்பா. ஃபியூச்சர்ல நல்லா பண்ணுங்க. ஆக்டிங் என் பண்ணுங்க. கதையே நெறைய இருக்கு. அதான் நான் யோசிச்சேன். ஆமா, ஆமாங்க. என் கதையே நெறைய இருக்கு லைஃப்ல இருந்து. சீரியஸ்லி அதுவே வந்து உங்க கொஞ்சம் பிபி எடுக்கலாம் ஜர்னியே அப்படின்ற மாரி நீங்க ஒரு ஒரு ஐடியா. படமா கூட எடுங்க. நாங்க பாக்குறோம். ஓ கண்டிப்பா, ஆக்சுவலி கண்டிப்பா, அப்புறம் கண்டிப்பா. வந்துட்டு தேங்க்ஸ் ஃபார் த மோட்டிவேஷன். யா உங்களுக்கு ஜான் போத்தன் எப்படி உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்களோ, நீங்க வந்து இங்க இருக்கிற ட்விட்டர் ஃபேமிலிய வந்து நீங்க அப்படி நினைச்சுக்கோங்க. இனிமே வந்துட்டு இவங்களும் நம்ம லைஃப்ல வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்காங்க. ஃபார் யுவர் கண்டிப்பா, பியோர் கண்டிப்பா. ரா இது ஃபார் யுவர் கேம். எல்லாருமே வந்து உங்களுக்கு ஃபேன்ஸ், அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. சோ வந்துட்டு நீங்க இதே மாதிரி இருங்க. யார் என்ன சொன்னாலும் நீங்க மாறாதீங்க. நல்லா பண்ணுங்க. உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றோம். அது நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் மாற முடியல. நான் இப்படியே தான் இருக்கேன். ரைட். கண்டிப்பா, கண்டிப்பா நான் மாற மாட்டேன். ஹலோ. தேங்க் யூ சோ மச். தேங்க் ஹலோ. யூ ஏகே ப்ரோ.
தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹலோ ஒரு நிமிஷம். யாரு? நெக்ஸ்ட் வித்யா பேசுங்க. ஹலோ. கேக்குதா கேக்குது. கேக்குதா சொல்லுங்க. ஹாய் வித்யா. ஸ்பீக்கர் கொடுத்ததுக்கு ஹாய் கம்ருதீன். தேங்க்யூ. ஹாய் வித்யா, எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு வாய்ஸ் சூப்பர். கேக்குறது. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ. நான் வந்து ஃபேன் ஒரு ஃபாலோவர் அப்படி சொல்ல மாட்டேன். யூ ஆர் ஒன் ஆஃப் மை யூனோ ஒரு ஃபேமிலி மெம்பரா ஒரு வெல்விஷரா தான் நான் உங்களை பாக்குறேன். ஸோ ரொம்ப பிபில நன்றி. இருந்துலாம் இல்ல, என்னோட கனெக்ட் இட் ஸ்டார்டட் ஐ திங்க் சம்வேர் 3-4 years பேக்னு நினைக்கிறேன். ஸோ ஆமா. இந்த ஓகே. எப்போன்னு எனக்கு தெரியல, பட் ஐ நோ கம்ப்ளீட்லி வாட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் யூ ஆர். இந்த நீங்கா நினைவுகள் இருக்குல்ல, தட் ஆமா அதுல ஆமா ஆமா. அதுதான் ஐ திங்க் தி ஃபர்ஸ்ட் இது பார்த்தேன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு எல்லாமே தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் ஓகே. குட்டி பையனா 2020ல குட்டி பையனா அந்த வாட் இஸ் தட் மாதவம் மாதவம் மாதவம்ல இருந்து அதுக்கப்புறம் எல்லாமே கல்யாணம் காதலா அது whatever, அது எனிதிங் anything பட் but கல்யாணம். எல்லாமே பார்த்திருக்கேன். எல்லா இன்டர்வியூவும் நான் உங்களை இது பண்ணிருக்கேன். ஓகே, சோ பேசிக்கலி ஐ எம் வெரி சூசி. நானும் ஐடி தான். So to introduce சூப்பர். myself, I'm basically from Madurai, settled down in Bangalore initially, அப்புறம் சென்னையில இப்போ 20 ஓகே. plus years ஐடில இருக்கேன். ஓகே, ஓ அப்படிங்களா? so சூப்பர் சூப்பர் சூப்பர். okay 20 plus years இருக்கேன். So but நம்ம I mean it's not my passion. Okay, ஐடில நம்ம எப்படியும் வந்துட்டோம் and I'm traveling in that and I've achieved a lot of things. It's all fine. But என்னோட when I discovered myself later, my passion was different. And I also tried ஓகே. அது வந்து parallel-ஆ கொண்டு போக முடியுமான்னா ட்ரை பண்ணிருக்கேன். பட் எடுத்துட்டு போக முடியல. I wanted to actually get into எனக்கு ரொம்ப சோஷியல் இன்ட்ரெஸ்ட். ஓகே, சோஷியல் ஆக்டிவிஸ்ட் நானு. ஓகே. நிறைய விஷயங்கள் எங்க போனாலும் எந்த சூப்பர். லைக் லைக் 20 yearsனா நம்ம நிறைய டிராவல் பண்ணிருப்போம் இன்டர்நேஷனல் லெவல்ல. எங்க போனாலுமே ரொம்ப கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்டிவா இருப்பேன். So I discovered off late my decisions at profession இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இதா இருக்கும், ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கும். ஆப்வியஸ்லி அதுல வந்து நம்ம இந்த இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்ம நிறைய பேரை சாக் பண்ண மாதிரி அந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ் வரும்ல. பட் ரொம்ப இதுவா இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் நம்ம மெடிசனுக்கு நம்ம ட்ரை பண்ண சின்ன வயசுல நம்ம அது கிடைக்கல. போய் இன்ஜினியரிங் வராம ஐ குட் ஹவ் கான் ஃபார் லா. நம்ம நிறைய லா படிச்சிருந்தா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிருக்க முடியும். கண்டிப்பா உண்மைதான் உண்மைதான். லா வந்து பேசிக்கா எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம். சோ அப்ப நான் லா பேரலல்ல படிக்க ட்ரை பண்ணேன். ஓகே, படிச்சு ஃபர்ஸ்ட் இயர் எழுதியாச்சு. செகண்ட் இயர் வந்து என்னால ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியல. ஓகே, சோ சம்வேர் டவுன் தி லைன் என்னால முடியல. அட்டெண்டன்ஸ் 75% அங்க வேணும். இங்கேயும் ஒர்க் பண்ணிட்டு ஒரு நம்ம அந்த ரூல் உங்களுக்கும் தெரியும், பொறுப்பு நம்ம அந்த லெவல்ல இருந்துட்டு when we are leading everyone we cannot just லீவ் எடுத்துட்டு அப்படி இருக்கிற மாதிரி முடியாது இல்லையா. சோ அந்த டைம்ல அது கிவ் அப் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ உங்களை ஒரு அந்த மாதிரி ஒரு that's the first connect I think it happened. ஓகே, இந்த மாதிரி நம்மள மாதிரி ஒரு ஐடில இருந்து வந்துட்டு ஒரு கட்ஸோட வந்து இந்த மாதிரி அண்ட் தி பேக்ரவுண்ட் ஆல்சோ ரைட் லைக் இந்த மாதிரி எனக்கு அது அம்மா அப்பா நல்ல சப்போர்ட் எல்லாமே இருக்கு. பட் ஆப்வியஸ்லி அது ஒரு தைரியமா வந்து இது பண்ணிட்டு யூ ஆர் ஃபாலோயிங் யுவர் பேஷன். உங்க பேஷனை நோக்கி நீங்க ஸ்டெப்ஸ் எடுத்து தைரியமா வைக்கிறீங்கல்ல, அதுவே ஒரு பெரிய தைரியம் வேணுங்க அதுக்கு. அப்புறம் வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் இதுலயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்கா நினைவுகள், எஸ்பெஷலி ஸ்கிரீன் இதே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இவங்களும் நல்லா பண்ணிருப்பாங்க அதுல. உங்க பேரு அவங்க பேரு லட்சுமி பிரியா நல்லா பண்ணிருப்பாங்க. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இது. சோ அதுக்கப்புறம் எல்லாமே பாத்திருக்கேன். உங்க இன்டர்வியூஸ் ஒண்ணு விடாம ஐ நோ வாட் கேன் சே நம்ம நான் யாரையும் அவ்வளவு எல்லாம் இது பண்ண மாட்டேன். கொஞ்சம் சாரி டு இன்டரப்ட். ஆமாமா கொஞ்சம் ஷார்ட். So okay, I'll summarize it. Okay, so that is the thing. So இப்ப எனக்கு வந்து நீங்க திடீர்னு மகாநதி வந்து ஓகே, பட் ஐ வாஸ் நாட் சோ ஹாப்பி. அங்க வந்து உங்க மாஸான ஒரு பர்சன் உங்களுக்கு கொடுத்த ரோல்மே சரி. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய சுவாமிநாதனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணதெல்லாம் ஐ வாஸ் நாட் ஹாப்பி. அப்பதான் எனக்கே புரிஞ்சு அந்த பையனை விட உங்களை அந்த பையனும் வந்து பேசிக்கலி நான் 2 ஜானர் தான் பார்ப்பேன். ஒன்னு வந்து ரொமான்ஸ் ஒரு சோஷியலா ரொம்ப ஸ்ட்ராங் ஏதாவது மெசேஜ் இருக்கணும் அந்த ஜானர்ஸ் மட்டும் தான் பார்ப்பேன்.
சோ அவர் நடிச்ச முன்னாடி நடிச்ச ம். அந்த வாட் இஸ் இட் காட்டுக்கென வெளியெல்லாம் பாத்திருக்கேன். பட் ஸ்டில் அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ம். பண்ணதெல்லாம் ஐ ஜஸ்ட் ஸ்டாப் வாட்சிங். இது பண்றது இல்ல. ம். இப்போ ஹீரோஸ் வந்து நெறைய வந்துட்டு போயிட்டு இருப்பாங்கல்ல. இப்போ வந்து குமரன் எப்படின்னா, மகாநதி குமரன் எப்படின்னா, லைக் உங்க வீட்ல ஒரு பையன்ற மாரி ஒரு கேரக்டர். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல்லான சோ அங்க போர்ட்ரேயல் நீங்க அது. ஆக்டரா ப்ரூவ் அண்ட் அதனால பண்ணிருக்கீங்க. தான் அந்த கேரக்டர் நான் சூஸ் ஆக்டரா பண்ணேன். ப்ரூவ் ஆமா, பண்ணிருக்கீங்க. ஆமா. பிகாஸ் ரொம்ப யூ ஆர் நாட் தட் நல்ல பர்சன். ஜர்னி. யூ ஆர் நாட் தட் பர்சன். அண்ட் சுவாமிநாதன் இஸ் லைக் மை பிரதர் அவரு. லைக் ரொம்ப அம்மா டெத்து அப்போ அவர் தான் வந்தாரு. டீம்லேருந்து வந்துட்டு லைக் ஹி வாஸ் ஸ்டாண்டிங் வித் மீ டில் கிரெமேஸ் பண்ணுறோம்ல, லைக் கிரெமேட் பண்ணுறோம்ல, அந்த இடத்துல கூட வந்து ஹி வாஸ் தேர். அண்ட் ஐ வில் நெவர் ஃபர்கெட் ஹிம். இஸ் லைக் மை பிரதர் ஒன்லி. ஆமா, ஆமா. ரொம்ப 2 பேர் பார்க்கவும் ஒரே மாதிரி இருப்போம். இருப்பீங்க. பட் இருந்தாலும் நல்ல சீரியல்ல அவங்கள நல்ல கொஞ்சம் டவுன் பண்ணிட்டாங்க தானே. அது அது வந்து என்னன்னா, அது நான் அப்படி பார்க்க மாட்டேன். நாங்க 2 பேருமே எப்படின்னா, அந்த நான் அதனால தான் அங்கே வாண்டட் டூ மூவ் டூ சம்திங் லைக் இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போணுன்ட்டு, அதனால தான் எனக்கு அது அமைஞ்சதே. நான் எனக்கு அதே மாரி ஹீரோவா நல்லபடியா போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சேலஞ்ச் இருந்திருக்காதுல்ல. டெஃபினெட்லி. அது உங்க நம்ம இன்டர்வியூல குரோத் சொல்லிருப்பீங்க. ஆகணும்னு எனக்கு தோணியிருக்காது. இன்டர்வியூலயே சொல்லிருப்பீங்க. ஆமா, இப்போ உங்களுக்கு கஷ்டம் வருதுன்னா தான், அது வந்து ஒரு படிக்கட்டு மாரி யூஸ் பண்ணி நீங்க அப்படியே லைஃப்ல அத வச்சு மேல போயிடணும். கஷ்டம் வருதேன்னு அத நீங்க அப்படி அந்த மாரி பார்த்துரணும். ஓகே, எதுவுமே ஃப்ளாட்டா இருக்கு. ஏறி புடிச்சு போறதுக்கு ஒரு கிளையும் இல்ல, ஒரு கல்லும் இல்லன்றப்போ, அத நீங்க அப்படி பார்த்துரணும். எனக்கு ஆனாலுமே வந்து சுவாமிநாதன் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் நம்ம ஷேர் பண்ணோம். பிரதர்ஹுட் நல்லா ஷேர் பண்ணோம். அண்ட் நான் இப்போ வந்து ஐ அம் நாட் இன் கான்டாக்ட் வித் எனிபடி. பிகாஸ் பிக் பாஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்புறம் வந்து எனக்கு அது போதுன்ற மாரி ஆயிடுச்சு, ஓப்பனா சொல்லணும்னா. ஏன்னா இவ்வளோ தூரம் கடவுள் கொண்டு வந்துட்டார்ல, இதுக்கப்புறமே கடவுளே கொண்டு போட்டும் அப்படின்ற மாரி நான் பெருசா வந்து ஐம் வெரி பிரைவேட் ஒன்லி. சும்மா வீட்ல தான் இருக்கேன். இந்த ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், ஒர்க் அவுட் பண்றேன். மூவி ஆஃபர்ஸ் ஏதாவது பேசிட்டு இருக்கேன். குரோத் ஃபுல் குரோத். இன்னைக்கு இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த டே வந்து என்ன பண்ணிட்டோம் நம்ப? அந்த மாரி போயிட்டுருக்கு. ஏன்னா, அது எண்ட் ஆஃப் த டே அதுதானே நம்மளுக்கு எல்லாமே. நம்ம அதுக்கு தானே ஆசைப்பட்டோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் லிவிங்ன்ற மாரி. ராதர் தேன் வொர்க்கிங் ஜஸ்ட் நம்ம வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சுருவோம். ஏன்னா, என் வாழ்க்கைய வாழ்றதே வந்து சினிமாக்காக தான் நானு. ஸோ அதனால தான் அப்படியே போயிட்டுருக்கு. நல்லா போயிட்டுருக்கு இப்போ. சூப்பர் கமரு. ஆக்சுவலா நீங்க வந்து பிக் பாஸ் உள்ள வந்தது எனக்கு ரொம்ப ஹார்ட் அட்டாக் தான். ஐய்யயோ! இவ்ளோ ராவா இப்படி இருக்கிற பெர்சன் நீங்க கண்டிப்பா அவ்வளவு பிரெப் எல்லாம் பண்ணிட்டு ம். வரணும் இதுக்கெல்லாம். எனக்கு ரொம்ப பயமா தான் இருந்துச்சு. அதே ஐயோ! மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் தான் நான் பார்த்தேன். என்னையே சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்காக ம். நான் ஆல்சோ ஐ வாஸ் பிஸி. சோ நான் பார்க்கல. அதுக்கப்புறம் ஃபுல்லா பார்க்கவே இல்ல. ம். தங்க ஒரு ஒன் ஃபைன் ம். டே ஷி கால்ட் அண்ட் டோல்ட் மீ இந்த மாதிரி ரெட் கார்ட் குடுத்துட்டாங்க. ம். அண்ட் ஷி பாருவோட பயங்கர ஃபேன் அவ. ஓகேவா? ம். ஆப்வியஸ்லி ம். அவங்களோட ஃபேன் அந்த அவங்களுக்கு ம். திட்டத்தானே செய்வாங்க. பயங்கரமா திட்டும்போது நான் சொன்னேன், அவங்க கேம ஸ்பாயில் பண்ணதெல்லாம் நான் வந்து ஐ டோல்ட் நோ நோ. பயங்கரமா இது இப்போ சொல்றேன். நீங்க என்ன நான் திட்டலையா? எதுக்கு திட்டுவேன்? என்னங்க என் நேத்து தங்க போன சொல்றாங்க. அவங்க வந்து பாரு இல்ல, இல்ல. ஃபேனு. இல்ல. அந்த வடிவேல் சொல்லுவார்ல, "என்னங்க போன வாரம் அடிக்க வரேன் நீங்க வரவே இல்ல." அந்த மாரி தான் வந்து இல்ல இப்பலாம் இல்ல இருக்கு. ஓகே. இது ஒரு நான் எதுவுமே ஆமா. பார்க்கல. ஏன்னா அது ஒரு நம்ப அதுக்கப்புறம் தேர்ட் வீக் மேல எதுவுமே ம். பார்க்கல. பட் நான் ஸ்ட்ராங்லி டோல்ட் ஹர் ஐ நோ திஸ் பர்சன். ம். இவர் எப்படின்னு எக்ஸாக்டா எனக்கு தெரியும். அவரு கனெக்ட் ஆயிருக்காருன்னா ம். டெஃபினெட்லி ஹீல் டேக் இட் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஏன்னா நீங்க இன்டர்வியூலயே கிளியரா சொல்லிருப்பீங்க, என்னோட அடுத்த ஸ்டேட்டஸ் வந்து லவ் இவெல்லாம் இல்ல, ம். மேரேஜ் தான் ஸ்ட்ரைட்டா சொல்லிருப்பீங்க தானே. அந்த நெவர் ம். ஆமா, எல்லாமே ஆமா. தெரியும். சோ நான் ஆமா. அவர்கிட்ட சொன்னேன் அந்த மாதிரிலாம் இருக்காது, நான் ஐ கம் பேக் டு யூன்னு சொன்னேன். அப்புறம் இப்ப வந்து அவங்க சொன்னாங்க நீ சொன்ன ம். மாதிரிதான் கரெக்டா தான் இருக்கு. அவ கடுப்புல இது விஜய் டிவியே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு டிஸ்னி ஹாட் ஸ்டார் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா. அவ்வளவு அன்பு பாரு மேல. ஓகேங்களா? ம். சோ அதுக்கப்புறம் எனக்கு உங்களே தெரியும்ல. சோ அந்த மாதிரி சோ அண்ட் யூ மேட் மீ ரியலி ப்ரௌட். ஓகே, நான் சிஸ்டர் அதுக்கப்புறம் நிறைய பேர் வெயிட் நெறைய பேர் பண்றாங்க. வெயிட் ஸோ பண்றாங்க. பண்ணி கொடுங்க. சோ கொஞ்சம் அந்த ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஐ நியூ தீஸ் பீப்புள் ஓவர் ஹியர். நான் வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணி கீதா, மஹிமா, பிரியங்கா இவங்க அந்த அன்புதன் ஸ்பேஸ் தான் எனக்கு ரொம்ப நியூட்ரலா இருக்கும். நான் அவங்க இதுலதான் கொஞ்சம் பேசுவேன். சோ அதுக்கப்புறம் தான் நான் ஃபுல் சோஷியல் மீடியா எல்லாமே இது பண்ணி எல்லாமே அனலைஸ் பண்ணி நானும் ஒரு இன்ஃபுளுன்ஸ்க்கு வந்துட்டு ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ கம்ரு. நானும் உங்க அக்கா மாதிரி தான். ஓகே, சோ ஒன் ஆஃப் யுவர் சிஸ் மாதிரி தான். எனக்கு ஆப்வியஸ்லி ஒரு உள்ள வந்து ஆமா நீங்க ஒரு அந்த கேம்ல வேணா தோத்துருக்கலாம், பட் யூ ஒன் on the other side a lot of things. Thank Okay, you. so I Thank you. wish you all the Thank very you, best. Vidya. நான் இன்னொரு ஸ்பேஸ்ல நீங்க வரும்போது I would like to talk to you. மதுரைக்கு கண்டிப்பா now you are associated ம். with மதுரை.
டெஃபினெட்லி யூ ஹேவ் டு விசிட் மை ஹோம். ம். ஓகே, உங்களுக்கு ஒரு விருந்தே வைக்கணும்ன்றது தான் என்னோட கண்டிப்பா, இது. கண்டிப்பா. கண்டிப்பா நான் விசிட் மதுரை. தேங்க் யூ Definitely. டெஃபினெட்லி. That's it. தேங்க் யூ Yeah. All தேங்க் the யூ very best, Rudin. ஓகே. தேங்க் யூ ஸோ மச் வித்யா. நைஸ் ஸ்பீக்கிங் வித் யூ. தேங்க் யூ. நம்ம ஆக்சுவலி ஒரு ஃபேமஸ் ரிவ்யூவர் and a friend of mine, Imad, has visited. We are connected from season 6. Hi, Imad, bro. ஹாய். From ஹாய் Dubai. வணக்கம். ஹாய் கம்ருதீன். ஹாய் இமாத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதுக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் இன்று இரவு முதல் நோன்பு இருக்கிறதோ அவங்க எல்லாத்துக்கும் நம்மளோட வாழ்த்துக்கள். ஏன்னா நாங்கள் இன்னைக்கு நைட்ல இருந்து Yeah. ஸ்டார்ட் பண்றோம். சூப்பர் ஸோ சூப்பர். ரமதான் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ரமதான் கரீம். தேங்க்யூ ஸோ மச் Thank you. கம்ருதீன். Thank you. அண்ட் இந்த சீசன் நான் வந்து எல்லா சீசனும் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். பட் இந்த சீசன் நான் ரிவ்யூ பண்ணல. ஓகே. பட் இருந்தாலும் ரிவ்யூ பண்ணாமலே நான் வந்து உங்களோட பிஆரா இருந்திருக்கேன். அப்போ பாருங்க, நீங்க எனக்கு எவ்வளவு பெட்டி கொடுத்தீங்க. அத கொஞ்சம் வெட்ட வெளிச்சத்துல கொஞ்சம் சொல்லிடுங்க. இல்ல ஓகே, அவங்க கொஸ்டின் சரியா எனக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சொல்றீங்களா? கேக்குதா கமருதீன்? இப்ப சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த சீசன் ரிவ்யூ வந்து செய்யல நான் ஆக்சுவலா. ஓகே, Okay. பட் இருந்தாலும் ம். நான் வந்து உங்களுக்கு பிஆரா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு எவ்வளவு கொடுத்தீங்க அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் ஐயோ, வெளிப்படையா சொல்லிட்டீங்களா? நான் எதுவுமே நீ அதாவது மக்கள் தான் வந்து பிஆர் அப்படின்னு, ஃபேன்ஸ் தான் பிஆர். இப்போ வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. நான் அப்படியா? ஆமா எனக்கு கொடுக்கலாம் எதுவுமே இல்லைன்ட்டு தான் நான் பிக் பாஸே வந்தேன். ஓகே, ஏன்னா அது எப்படி ஆச்சுன்னா, என்னோட ஃபுல் நேம் வந்து இமாதுதீன். ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ கமருதீன் அப்படிலாம் போட்டு பயங்கரமா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்களா? பட் ஆமா, சூப்பர். பட் எனிவே, ஸோ யூ ஆர் ரியல். அண்ட் மோர் ஓவர், ஒரு இது மொத்தம் எத்தனை 9 சீசன் முடிஞ்சிருக்கா? ஒரு சீசன்ல வந்து 20 பேருன்னு வச்சுக்கிட்டா ஒரு 180 பேர் இருப்பாங்க. இது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு போனது, ரைட்டா? ஆமா. ஆவரேஜா. ஸோ அதுல எத்தனை பேரை வந்து ஞாபகம் வச்சிருக்காங்கன்னு நீங்க வந்து எல்லாத்துட்டையும் கேட்டீங்க அப்படின்னா, ரொம்ப அதிகமா பிக் பாஸ் பாக்குறவங்க மூச்சு விடாம சொன்னாங்கன்னா ஒரு 20 பேரை சொல்லலாம், 25 பேரை சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஆமா. நீங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவங்கள ஞாபகம், ஆமாப்பா அந்த சீசன்ல இருந்தாரு, இந்த சீசன்ல இருந்தாங்க அப்படிங்கறத நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்குதான் வீட்டுக்குள்ள இருக்கணும். ஸோ அந்த ரெஜிஸ்டர் செய்யற லெவலுக்கு நீங்க விளையாடிட்டீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம். அதுக்கப்புறம் மென்மேலும் இன்னும் நல்லா ரெஜிஸ்டர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை வந்து மேக்கர்ஸ் வந்து நல்லா ரெஜிஸ்டர் பண்ணி தான் வெளில அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ யூ வில் பி ரிமெம்பர்ட் ஃபார் எவர் அப்படிங்கிற மாதிரி தான் இது இருக்கு. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவா தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர நெகட்டிவா எடுத்துக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா உங்க ரெட் கார்டு கொடுத்த அன்னைக்கு நான் வந்து பகிரங்கமா நான் வந்து எப்படி அதை நான் பேசினேன் அப்படின்னா, இது வந்து டிஆர்பி ஸ்டண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பேசியிருந்தேன். அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, ஏன்னா அது அவ்வளோ பெரிய விஷயம் அங்கே பண்ணுங்கிற அவசியம்லாம் இல்லவே இல்லை. ஏன்னா 2 ஆடியோ லான்ச் போயிட்டு இருந்தது அதே நாள். ஸோ அதனால இது வந்து ஏன்னா உலக அவங்களே போட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இன் பிக் பாஸ் ஹிஸ்டரி இந்த எபிசோட நாங்க வந்து இன்னொரு வாட்டி போடுறோம் அப்படின்னு சொல்லி சண்டே அன்னைக்கு மறுபடியும் அந்த எபிசோட போட்டாங்க. ஸோ அப்போ இது வந்து இட் கிளியர்லி ஷோஸ் தட் இட் இஸ் அ டிஆர்பி ஸ்டண்ட் அப்படின்னு. ஸோ பீப்புள் ஹூ நோஸ் மச் மோர் அபவுட் இன்சைட், அப்புறம் ரொம்ப க்ளோஸா அசோசியேட் ஆனவங்களுக்கு தே நோஸ் இட்ஸ் அ டிஆர்பி ஸ்டண்ட் அப்படிங்கிறது எனக்கு அப்படிதான் பட்டுச்சு. ஸோ அதனால இதெல்லாம் யோசிச்சு நீங்களாம் மனசு விட்டுற மாட்டீங்கிறது எனக்கு நல்லா தெரியும். பிகாஸ் பார்த்தேன் உங்க போஸ்ட்ல நிறைய பார்த்தேன், உங்களுக்கு பயங்கரமான வரவேற்புல இருந்தது ஆவடியில, செஞ்சியில, எல்லா இடத்துலயும். ஸோ யூ ஹாவ் யுவர் ஓன் சர்க்கிள், யூ ஹாவ் அ குட் ஃபேன்ஸ் நவ். ஸோ இதை எப்படி கேபிட்டலைஸ் பண்ணி எப்படி கொண்டு போகணுமோ நீங்க கொண்டு போயிட்டு மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். கண்டிப்பா இமாத், கண்டிப்பா. அந்த அதான் எல்லாமே இந்த டைம் அண்ட் டெஸ்டினி, இந்த யூனிவர்ஸ், எவ்ரிதிங் வில் டேக் மீ டு தி பிளேஸ் வேர் ஐ அம் டிசர்வ் டு பி. அதான் நான் நினைக்கிறேன். ஐம் ஜஸ்ட் கோயிங் வித் த ஃப்ளோ லைக் வாட்டர் மாதிரி நான் அப்படியே போயிட்டே இருக்கேன். கண்டிப்பா நீங்க சொல்ற எல்லாமே வந்து நான் கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் ரிவ்யூவிங் மீ அண்ட் தேங்க்யூ ஃபார் தி வேர்ட்ஸ். ஒன் ஆஃப் த இவர் ஐல் பி அ ரிமெம்பர்ட் கண்டஸ்டன்ட்ன்றப்போ கேட்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் த விஷ். தேங்க்யூ ஸோ மச். ஷோர். அப்புறம் வாய்ப்பளித்த ஏகே உங்களுக்கு நன்றி. ஏகே தேங்க்யூ நன்றி.